மற்றவர்களை மயக்கும் சக்தியாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே, இந்த மயக்கிற சக்திங்கிறது கன்னிக்கிட்ட தான் இருக்கும். மாய கண்ணாடி. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் கன்னிராசிக்காரர்களுக்கு பேர் என்ன? மாய கண்ணாடி. ஆமாங்க, உங்களுக்கு எல்லாமே கண்ணு முன்னாடி கண்ணாடியில் போய் நின்னீங்கன்னா உங்களை ரொம்ப அழகாக காட்டும். எல்லா அழகை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் அழகாக இருப்பீங்க, எல்லாரும் இருக்கிற அழகை விட. அதுவும் கேமரா ஃபேஸ். நீங்கள் கேமராவில் ஒரு ஃபோட்டோ உங்களை எடுத்து பாருங்கள், உங்கள் செல்ஃபோனில் ஒரு செல்ஃபி எடுத்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருப்பீங்க. அழகுக்கு அழகு கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் மேலேயும் ஒரு ஈர்ப்பு. அதாவது யாராக இருந்தாலும் கன்னிராசிக்காரங்களோட பார்க்காம போக முடியாது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்களை பார்க்காம போக முடியாது, உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகாமல் போக முடியாது. ஜஸ்ட் ஒரு ஸ்பீச்சு, ஒரு ஸ்மைலாவது உங்களை பண்ணிட்டு தான் போகணும். உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணாமல் போக முடியாது. எதிரியாக இருக்கட்டும் விரோதியாக இருக்கட்டும், நல்லா இருக்கீங்களா அப்படி வந்து கேட்பான். அவனுக்கு என்னென்னா ஒரு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு இல்லை, நல்லா உங்கள்கிட்ட பேச பிடிக்கும். இதுதான் கன்னிராசி. இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு உங்கள் இடத்துல சுக்கிரன், நீசமான சுக்கிரன் இப்போ வரார். பக்கத்து வீடு, உங்கள் வீட்டுக்கு 2வது வீட்லேயும் சுக்கிரன் பிரவேசம் பண்ணுறார். இதெல்லாம் எப்போ நடக்குது? 10/10/2025 முதல் 27/11/2025க்குள்ள. இப்போ இந்த கன்னிராசிக்கு இந்த சுக்கிரனுடைய 2 வீடு பயிற்சிகளில் ஏதாவது லாபம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடைக்கும். ரொம்ப நாளாக பிளான் போட்டு வச்சுருந்தீங்க, உங்களுக்கு ஒரு சொத்து சேரணும், பணம் சேரணும், எவனாவது நம்ம சொல்லுவாங்கள்ல, இவன் எனக்கு அடங்கணும் சார், இவன் எனக்கு அடங்கணும் சார், அடங்கவே மாட்டுறாங்க சார், என்னை ஆட்டி வைக்கிறாங்க சார் அப்படிலாம் சொல்லுவோம்ல. இப்போ அவங்க அடங்குவாங்க, இப்போ உங்கள் பக்கம் காத்தடிக்கும். இதுதான் சுக்கிரன் பண்ண போகிறார். சுக்கிரன் மட்டும் சைலண்ட்டாக பண்ணுவார். சுக்கிரன் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. உலகத்திலே பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஆசை. இந்த ஆசையை அதிகமாக கொடுக்குற கிரகம் எது தெரியுமா? சுக்கிரன். அந்த ஆசை இருக்கிற இடத்துல பயம் இருக்காது, ஆசை இருக்கிற இடத்துல எல்லை இருக்காது, எல்லையே இருக்காது ஆசைக்கு மட்டும். அதனால தான் நிறைய பாருங்கள், நிலப்பிரச்சனை, வீடு பிரச்சனை, இல்லறத்தில் பிரச்சனை, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுற பிரச்சனை, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசையின் காரணமாக அதுக்கு மட்டும் பயம் இருக்காது. ஏன் செஞ்சு பார்ப்போமே அப்படி தோணும். இது எல்லாம் இந்த சுக்கிரன் தான் பண்ணுவார். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சுக்கலபட்சம் கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கலபட்சத்தில் பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய காரியங்கள்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வளர்பிறைன்னு பேர். கிருஷ்ணபட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது தேய்பிறைன்னு அதுக்கு பேர். அதில் கூட பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த சுக்கிரன் எங்கெல்லாம் உள்ளே போகிறானோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்குள்ளே ஒரு பயம் நீங்கி தைரியம் வந்துடும். இப்போ இந்த சுக்கிரன் உங்கள் நீசமான உங்கள் இடத்துலையே உள்ளே வரும்பொழுது உங்கள் புத்திசாலித்தனத்தில் இப்போ கரெக்டாக நீங்கள் ஒரு செஸ் போட்டி விளையாடுறீங்கன்னா எந்த காயை எப்போ நவுத்தணும், எந்த காயை எந்த இடத்துலேருந்து மாற்றணும்னு இப்போ பிளான் பண்ணலாம். எதிராளியோடைய ஆட்டத்தையும் நீங்கள் ஆட முடியும். நல்லா தெரிஞ்சிங்க, இந்த கன்னிராசிக்காரர்கள் எதிராளியுடைய ஆட்டத்தையும் இப்போ நீங்கள் ஆடக்கூடிய நேரம். நான் எந்த இடத்துல காயை எந்த இடத்துல நகர்த்தணுன்றத நீங்கள் முடிவு பண்ணலாம். இந்த முடிவு பண்ணினீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆனால் இந்த நேரத்துலையும் அதுவாக நடக்கட்டும், எவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படி உட்காந்துருக்காதீங்க, வேண்டாம். இது அதுக்கான காலம் இல்லை, சம்பாதிக்கிற காலம். பணம் 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 மணி. இந்த உலகத்துமே சுற்றிக்கிட்டு இருக்கிறது எது தெரியுமா? 3 விஷயத்துக்கு தான். கலிப்புருஷன்னு சொல்லுவான், கலிகாலம்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, இந்த களி எங்கெல்லாம் இருக்கும் தெரியுமா? ஆசை இருக்கிற இடத்துலலாம் களி இருக்கும். தப்பாக மனசு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் களி இருக்கும். அதான் கடவுள் கலியுகத்தை எங்கே ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, களி எங்கே போய் தங்குறேன்னு சொல்கிறாருன்னா தவறான விஷயங்களில் களி எங்கே போய் உட்காருவார். கலிப்புருஷனுடைய வேலை. அப்போ இந்த காலகட்டம் என்ன பண்ணும், உங்களை யாராவது உங்கள் சொத்தை அபகரிச்சிருக்காங்கன்னா அவங்க இப்போ பயந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுடைய பதவியை அபகரிச்சிருக்காங்கன்னா அவங்க இப்போ உங்களுக்கு பயந்துக்கிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க, விலகிடுவாங்க.
உங்கள் பேரை ரிப்பேர் பண்ணணும்னு ஏதாவது சபதம் எடுத்துக்கிட்டு இருந்தான்னா அவன் ஓடிடுவான். இப்போது உங்கள் கிட்ட யாராவது கெட்டவர்கள் இருந்தால் இந்த கலிபுருஷன் அவர்களை நீக்குவான். நம்புங்க, இதுதான் உண்மை. சுக்கிரனுக்கும் கலிக்கும் ஒரு நட்பு உண்டு, இலைமறைக்காயான நட்பு. ஆசை தான் களி பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் சூதாட போகிறான், சூதாடுனா அங்கே கலிபுருஷன் அங்கே வந்துடுவான். கலியுகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு அங்கே சூதாடம் போக ஆரம்பிக்கும் போது அவனுக்கு கஷ்டம் வந்துடும். ஒரு பெண்ணை தப்பாக நினைக்கும் போது கஷ்டம் வந்துடும். பெண்ணுக்கு துரோகம் பண்ணும்போது கஷ்டம் வந்துடும். ஒருத்தன் சாப்பாட்டில் மண்ணள்ளி போட்டால் கஷ்டம் வந்துடும். ஒருத்தவனுக்கு ஆசையை தூண்டி அதில் நமக்கு சந்தோஷம் அடைஞ்சால் கஷ்டம் வந்துடும். இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இது மாதிரி ஏமாற்றங்களை எல்லாம் யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு இப்போ கஷ்டம் வந்துடும். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். உங்களை ஏமாத்தினவர்கள் கஷ்டப்படுவார்கள். அதனால் அவங்க உங்களை இப்போ தாக்கு பிடிக்க முடியாமல் உங்களை விட்டுட்டு வந்துடுவாங்க. இது ஒரு நல்ல நேரம் கன்னிராசிக்கு. தன லாபம் கிடைக்கும். பணம் எங்கெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ, எதெல்லாம் வராமல் அந்த பணம் இருந்தோ அந்த பணம் உங்களுக்கு வரப்போகிறது. உங்களுக்கு சுகம் இல்லை சுவாமி, நான் சுகம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சுவாமி, ஜடமாக இருக்க சுவாமி அப்படின்னா அந்த ஜட வாழ்க்கையில் சுகம் கிடைக்கும். எல்லா சுகமும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். நம்பி சொல்கிறேன், நல்ல உறவுகள் உங்களுக்கு நட்பாவாங்க, நல்ல மனுஷங்களை பார்ப்பீங்க. இதுதான் சுகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். லக்ஷ்மி கடாட்சம், அம்பாள் அப்படியே லக்ஷ்மி தேவி பணத்தை கொடுக்க போகிறா, வாரி இறைக்க போகிறா. நீங்கள் பணம் பணத்தினால என் கௌரவம் போகுது சாமி, இந்த பணம் மட்டும் இருந்ததுனா தான் இப்போ என்னை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா நான் உயிரையே மாற்றிக்கிற நிலைமையில் இருக்கேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ பணம் கிடைக்க போகுது. யாரோ ஒரு புண்ணியமாக நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். நம்ம கண்ணீருக்கு விடை கிடைக்க போகுது. கண்ணிலேருந்து கண்ணீர் வந்திருக்கும்ல, எத்தனை நேரங்களில் எத்தனை கர்ச்சீஃப் போயிருக்கும், வெளியில் தெரியாமல் அழுகையை துடைத்து கொண்டு இருக்கிறோமே. கன்னிராசியோடைய பலம் என்ன தெரியுமா? கண்ணிலேருந்து தண்ணி வர்றது வெளியில் தெரியாது. கண்ணிலேருந்து தண்ணி வர்றது வெளியில் தெரியாது. அதான் கன்னியோட பலம். சொல்கிறாங்க எல்லாரும் கன்னிராசினா உங்களுக்கு என்னங்க, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, உங்களுக்கு என்னங்க ஜாலியாக இருக்கீங்க, உங்களுக்கு என்னங்க அருமையாக இருக்கீங்க. நமக்கு தான் தெரியும் நம்ம என்ன ஜாலியாக இருக்கோமா அருமையாக இருக்கோமா அப்படின்னு. எத்தனை கர்ச்சீஃப் வீணாக போயிருக்கு, எத்தனை டிஷ்யூ பேப்பர் வீணாக போயிருக்கு, உண்டா இல்லையா? வெளி உலகத்தில் ஜம்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், உள்ளுலகத்தில் வெற்றியை தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி உங்கள் மனசில் இருக்கிறது வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை விட்டுடாதீங்க கன்னிராசிக்காரர்களே, நீங்கள் தோக்க மாட்டீங்க. இது ஒரு நல்ல நேரம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், சில ஒப்பந்தங்கள்லாம் போடுவீங்க, பணப்பெருக்கங்கள் ஏற்படும், தனலாபம் ஏற்படும், சுகம் ஏற்படும், லாபம் ஏற்படும், பண வரவுகள். மகாலட்சுமி அனுகிரகம் பண்ண போகிறா. எவ்ரி ஃப்ரைடே அண்ட் எவ்ரி வெட்னஸ்டே 2 நாள் எடுத்துக்கணும். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலையும் சுக்கிர ஹோரையில் பெருமாளையும் வழிபாடு பண்ணணும், மகாலட்சுமியையும் வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற தாயாரை தரிசனம் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை சிவாலயத்துக்கு போங்க, அங்கே இருக்கிற மகாலட்சுமிக்கு தீபம் போடுங்க, நெய் தீபம் தான். இந்த கன்னிராசிக்காரர்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி தேவி அப்படியே உங்களுக்கு என்னெல்லாம் வரம் கொடுக்குறான்னு பாருங்க. அப்படியே ரத்தன கம்பளம் விரித்து அதில் பணக்கட்டை எடுத்துக்கிட்டு மேலே ஒரு சிகப்பு துணி பட்டு துணியை போட்டு எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுப்பான். நம்புங்க, சுவாமி மாதிரி கொடுக்கறதுக்கு எதுவுமே யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம படுற பாடெல்லாம் சுவாமிக்கு தான் தெரியும். நம்ம எத்தனை பேரை நம்பி ஏமாந்துருக்குறோம். எத்தனை தடவை சுவாமி இந்த பக்கம் போகாதேன்னு சொல்லி கேட்காம மனுஷால நம்பி ஏமாறுறோம். இத்தனை துரோகத்துக்கும் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் நம்பினது தானே. இது சுவாமிக்கு தெரியும்ல, அதனால தான் சுவாமி இப்போ கொடுக்குறார். உங்கள் நம்பிக்கைக்கு அவர்கள் துரோகம் விளைவிச்சிருக்கலாம், ஆனால் சுவாமி வேறு உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டார். அதனால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்க போகிறது. கன்னிராசிக்காரர்களை இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்திங்க, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.